கூட்டணிக்கான அச்சாரமா இந்த சந்திப்பு அப்படின்னு ஒருத்தட்ட கேட்டா நோ 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 அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பேசினது யாரு? மதிமுக எம்பி துரை வைகோ அவர்கள். அவர் தான் முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சு என்னமோ குசு குசுன்னு பேசியிருக்காங்க. வெளியே வந்தால் நம்ம ஆளுங்களுக்கு கியூரியாசிட்டி. நேற்று போய் சந்திச்சிலே சந்திப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு துரை வைகோ அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி எந்த அரசியலும் கிடையாது, கூட்டணி பேச்சுவார்த்தை அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய தொகுதி மக்களுக்காக சில கோரிக்கைகளை அவர்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக போனால் கொடுத்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாழ்த்து சொன்னேன், பண அரசியலை தாண்டி ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண அரசியல்னு யார் பண்ண அரசியல் இப்போ பண அரசியல்னு சொல்கிறாருன்னு தெரில. வார்த்தையெல்லாம் இஷ்டத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கார், டமால் டிமால்னு விடுறாரு. இப்போ தெரியலை என்னவா இருக்கும், எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஆனால் விடுறாரு பண அரசியல் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் விடுறாரு. யார் இப்போ பண அரசியல்னு கேட்பாங்க அடுத்து. அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி கிளம்பும். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேட்போம். அரசியல் கிடையாது, பொதுவாக வாழ்த்துறேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பண அரசியலை கடந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. அரசியலை கடந்து நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வாழ்த்து சொன்னேன். ஆனால் முக்கியமாக நேற்று நிகழ்வு பொறுத்த வரைக்கும் முழுமையாக என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக, என்னுடைய மக்களுக்காக அந்த கோரிக்கையில் கொடுக்கறதுக்காண்டி நான் போயிருந்தேன். அதுக்கடுத்தது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியல அப்படிங்கிற வருத்தத்தை தெரிவிச்சிருந்தார். அதை பற்றி கேட்டாங்க. இப்படி நீங்கள் சொன்னீங்க, அப்புறம் வந்து பிற கட்சிகள் கூட்டணியில், திமுகவோட கூட்டணியில் இருக்க சில மற்ற கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு முன்னாடி பேசலாம், நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் போட்டிடுவோம், எங்களை நிர்பந்திக்கிறாங்கன்ட்டு. தேர்தலாம் முடிஞ்சு நீங்கள் வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஏன் பேசணும், இப்போ எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுக்கு வந்து துரை வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து தொண்டர்களுடைய வேதனையை தான் வெளிப்படுத்தணும், வேறு ஒன்றும் கிடையாது. நிர்பந்திக்கப்பட்டோம், அது தொண்டர்கள் வந்து வேதனைப்பட்டாங்க, அந்த வேதனையை தான் நான் வெளிப்படுத்தினேன் தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு துரை வைகோ அவர்கள். அதாவது இதனுடைய விளக்கம் நான் சொல்லியிருந்தேன், இந்த கேள்வி வரும்னு சொல்லிட்டு தான். அதாவது எங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் ஒரு நிர்பந்தமாக வைக்கிறாங்க. என்ன நிர்பந்தம் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து திமுக சின்னத்தில் போட்டி போடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அதை மறுக்கும் பொழுது கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால எனக்கு அந்த நேரத்தில் எங்களால் ஒரு குழப்பம், கூட்டணி தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அன்னைக்கு அதை நிர்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதை பண்ணணும். ஆனால் எங்களுடைய இயக்க தோழர்கள் தொண்டர்களுடைய வேதனை மனக்குமுறை நான் குறிப்பிட்டிருந்தேன்.